வேணாம் ஒண்ணும் வேணாம் நம்ம போயிடலாமா? எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்கேயாவது ஒரு வீட்ல இருந்து கொஞ்சம் சோறு வாங்கி கொடுங்கம்மா. அம்மா அம்மா எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்குமா? கண்ணா கண்ணா நான் என்னாச்சுடா? என்னடா கண்ணு தரடா சதி கண்ணா யோன் என்ன பண்ணு ஏப்ரி புரியலடா இப்படி எனக்கும் ரொம்ப பசியா எடுக்குதுமா. நந்து உன் புருஷன் வந்துட்டார் போல இருக்கு. லக்ஷ்மி அம்மா லக்ஷ்மி 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 வந்தாளா? வந்தா வந்தது கூட நம்ம வீட்டுக்கு இல்ல நமக்காகவும் இல்ல தம்பி. அந்த சிவா வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சு கூட்டிட்டு வரலான்னு அவன் வீட்டுக்கு போனோம். பசங்க வெளியில விளையாடிட்டு இருந்தாங்க. உள்ள பார்த்தா அந்த சிவாவும் உங்க தங்கச்சியும் ஜாலியா சந்தோஷமா. இந்த ரத்தத்தையா நீ கலங்கப்படுத்தி சொல்ற? கொடுமை நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருக்கேன். என்னடா சொல்ற? கஷ்டம் தாக்க முடியாம உங்க தங்கச்சி நம்ம வீட்டுக்கு வந்தப்ப இவங்க இறக்கவே இல்லாம விரட்டிட்டாங்க. பிள்ளைங்க பசியா இருக்காங்கன்னு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சோறு ஊட்டினதுக்கு இவங்க அங்க வந்து காலாலேயே சோத்தெல்லாம் ஏட்டி உதச்சிட்டாங்கன்னு. எந்த ஒரு பொண்ணுக்கும் கஷ்டம் வந்தா ஆண்டவன் ஞாபகத்துக்கு வரமாட்டான். பிறந்த வீடுதான் ஞாபகத்துக்கு வரும். பிறந்த வீட்டுக்கு வந்தா தான் கஷ்டம் எல்லாம் தீந்துருங்கிற ஆசையோட வந்தா என் தங்கச்சி. அப்படி வந்தவளை காயப்படுத்தி அனுப்பிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? பசி பசின்னு தேடி வந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டாம அவங்க சாப்பிடுற சாப்பாட்டை எட்டி வச்சிருக்கிய நீ ஒரு பொம்பளையாடி. ஏடி ஏடி என் தங்கச்சி மேல நீ அவ்வளவு வெறுப்ப காட்ட உனக்கு என்ன துரோகம் செஞ்சா? கதி இல்லாம அனாதையா வந்த உனக்கு என் ஃபேக்டரியில வேலை போட்டு கொடுத்தா அது தப்பா? உன்னோட அந்தஸ்து என்னன்னு கூட பார்க்காம உன்னை இந்த வீட்டுக்கு மகாராணி ஆக்குனாவ அது தப்பா? நீ சாப்பிடுற சாப்பாடு கட்டிக்கிற துணி வாழ்ற இந்த வாழ்க்கை எல்லாமே என் தங்கச்சி போட்ட பிச்சடி. பிச்சையில தண்டனை. நீங்க என்ன செஞ்சாலும் சும்மா இருப்பேன்னு வசதி இல்லாத என்ன இந்த வீட்டு மருமகளாக்குனா உங்க தங்கச்சி. லட்ச லட்சமா அவளுக்கு செலவு பண்ணாலும் இங்க ஏன்னு கேட்காம இருப்பான்னு தான் என்ன இந்த வீட்டு மகாராணி ஆக்குனா உங்க தங்கச்சி. வாயமுடு. செஞ்ச நல்லத கெட்ட இடத்தோட பாக்குற உன்ன மாதிரி ஆளுங்க அடுத்தவங்களோட நல்ல மனசை என்னைக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்க வேண்டியது நான் இல்ல நீங்க. தங்கச்சி மட்டுமே வாழ்க்கை இல்ல, பொண்டாட்டியும் வாழ்க்கையில ஒரு பாகம் தானோ. தங்கச்சிக்கு மட்டும் குழந்தைங்க இருந்தா பத்தாது, நமக்கும் குழந்தைங்க இருக்கணும்னு தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்க. தெரியும், எல்லாமே தெரியும்.
உனக்கு அபார்ஷன் ஆனதுக்கு உன் கர்ப்பப்பை எடுத்ததுக்கும் காரணம் உனக்கு சொந்தமே இல்லாத இந்த அத்தை தான் எனக்கு நல்ல தெரியும். நம்ம குடும்பத்தை அடியோட நாசம் பண்ணத்தான் இவன் இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியும். நானா? நான் எதுக்கு அப்படி எல்லாம் செய்ய போறேன்? பேசாத. எங்களுக்கு இவ்வளவு துரோகம் பண்ணியும் உன்னை ஏன் விட்டு வச்சிருக்க தெரியுமா? நீ ஒரு பொம்பளை, அதுலயும் வயசானவங்கிற ஒரே காரணத்துக்காக. இப்படிப்பட்டவ சொல்றதையெல்லாம் கேட்டா வாழ்நாள் முழுக்க இப்படித்தான் அழுது தொலைக்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பொண்டாட்டியை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் தங்கச்சியை நேசிக்கிறானோ இல்லையோ தெரியாது. தங்கச்சியை நேசிக்கிற ஒவ்வொருத்தனும் நிச்சயமா பொண்டாட்டியை நேசிச்சே தீருவான். ஏன் தெரியுமா? அந்த வீட்டுல அவன் தங்கச்சி எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறானோ தான் வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணும் அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால என் தங்கச்சிக்கு எந்த அன்பையும் பாசத்தையும் கிடைக்க விடாம பண்ணியோ அந்த அன்பும் பாசமும் உனக்கும் கிடைக்கக்கூடாது. என் தங்கச்சியோட கஷ்டத்தை தீர்க்காத இந்த ஆஸ்தி அந்தஸ்து எதுவும் எனக்கு வேண்டாம். என் தங்கைக்கு இடம் இல்லாத இந்த வீட்டுல இனி நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது நடந்தது கொன்னுடுவேன். அம்மா நந்து, அம்மா நம்ம அப்பா கிட்ட போலாம் வாமா. ஆமாம்மா, எனக்கும் ரொம்ப பசி எடுக்குதுமா. அப்பா கிட்ட போனா சாப்பாடு கிடைக்குமா? குழந்தைங்க மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்குடா? இதுங்க என்ன உனக்கா பிறந்தது? இனிமே நீ உங்க அண்ணனை பார்த்தாலும் உன் கஷ்டத்தை பத்தி அவர்கிட்ட சொன்னாலும் உங்க அண்ணன் செத்ததுக்கு சமம். அம்மா பேசுங்கம்மா, பேசுங்க. வாங்கம்மா, நம்ம அப்பா கிட்ட போலாம். ஆமாம்மா, ரொம்ப பசிக்குது. சரி, நம்ம போயிடலாம். ஆனா அப்பா ரொம்ப தூரத்துல இருக்காரு. பக்கத்திலேயே தாத்தா வீடு இருக்கு. அங்க போனா உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும். அங்க நம்மள யாரும் அடிக்க மாட்டாங்கல்லம்மா. அடிக்கிறவங்க திட்டுறவங்க அங்க யாரும் இல்ல. அப்படின்னா போலாம் வாங்கம்மா. அம்மா, இது வீடு இல்லம்மா, கிணறு. கிணத்துக்குள்ளதான்ப்பா தாத்தா வீடு இருக்கு. இங்க போயிட்டா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்கு. அப்ப நான் தான் முதல்ல. அப்பா, என்ன விட்டுட்டு போயிடுவீங்களா? இல்லம்மா, அப்ப நம்ம எல்லாரும் ஒண்ணாவே போலாம்.